ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 28 நமக்கு பெய்ட் ஆன்லைன் ஒர்க் ஷாப் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908. ஓகே, இன்றைய தினம் நமக்கு மார்க்கெட், அதாவது பிப்ரவரி 23 சந்தை எப்படி நடந்தது, அடுத்த வர்த்தகத்திற்குண்டான லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம், நாளைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது, அதில் என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதை நம்ம விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ்டாட்டவே நமக்கு இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட அதிபர் உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒரு தீர்ப்பை அவருக்கு இது பண்ணினதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி உடனே அவர் மாற்றி இன்னொரு சட்டத்தை போடுறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு முரண்பாடாக ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் ஒரு போர் பதட்டமும் இந்த மாதிரி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் டெய்லியுமே பொசிஷன் இல்லாமல், அதாவது ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த நாள் மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாளை தினம் இது நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது, அதற்குண்டான ரிஸ்க், அதுக்குண்டான ரிவார்டு, அந்த மாதிரி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நீண்ட நாள் வர்த்தகம் பண்ண முடியும். நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடந்து அதனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்போவுமே நமக்கு நிலை பெறாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அதுவும் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் உங்கள் பணத்தை மட்டுமே பயன்படுத்தி வரக்கூடிய வருமானம் தான் ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்த அளவு ட்ரேடிங் அப்படிங்கிறது குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சதுக்கப்புறம் அதற்குண்டான ரிஸ்க் ரிவார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஓகே, பிப்ரவரி 23 சந்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹை எடுத்துக்கோங்க. இது நேற்றைய ஹை. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஓப்பன், இந்த இடம் தான் ஓப்பன். அப்போது நம்ம கடந்த வர்த்தகத்தோட அதிகபட்சமான ஹை பக்கத்தில் நியர்லியே ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஹை போகிறாங்க, திருப்பி கீழே திருப்பி க்ளோசிங் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முரண்பாடான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் பேட்டர்ன் நடந்தது. அதுக்கப்புறம் 3 கேண்டில் தொடர்ச்சியான ஒரு பாசிட்டிவ், உடனே அதுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துட்டாங்க. இந்த இடம் பார்த்தா நமக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃப் பேட்டர்ன் ஆட்டம் வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த பேட்டர்னை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஓப்பன் ஹை போட்டு மார்க்கெட் இறங்கிட்டாங்க அப்படின்னா இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லிடுவாங்க. அதாவது டெய்லி ஒரு பேட்டர்ன்ஸ் நமக்கு அமைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த நாள் அதற்கு மாற்றாக நமக்கு இன்னொரு கேண்டில் அமைஞ்சு மார்க்கெட் அமைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கேண்டில் ஸ்டிக் அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. நமக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். நாளைக்கு மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மந்தோட ரேஞ்ச் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்போ நான் இந்த இதை மந்த்லி கேண்டிலாக மாற்றுறேன். மந்த்லி கேண்டிலாக மாற்றிட்டு அதை உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் அதற்கு முந்தைய மந்தோட லோ, 2 மாதத்தோட லோ எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு இப்போ இந்த மந்த் என்ன இருக்கோ, அதாவது போன மாதத்துக்கு அதுக்கு முந்தைய மாதம் என்ன இருக்கோ அந்த மந்தோட லோவுக்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிறாங்க. இது நமக்கு ஒரு ரெட் கேண்டில். இப்போ மார்க்கெட்டோட இந்த மாதத்தோட ஓப்பன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கோம். $25,313. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை லாஸ்ட் இந்த மந்தோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 24,600 26,300.
அப்போ இது டோட்டலாக ஒரு 1700 புள்ளிகள் டிவைட் பை 2 போட்டால் 850 புள்ளிகள். அப்போ இந்த 850 புள்ளிகளை கழிச்சா நமக்கு 25,400 to 450 ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும். அப்போது இந்த டோட்டல் ரேஞ்ச் நமக்கு அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து திருப்பி இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வீக்லின்னு எடுத்துட்டா வீக்லின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஜோன் இதுதான். ஸோ இந்த ஜோனையும் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆனது தான் இன்னைக்கு துவக்கம் நாள், இந்த வாரத்தோட துவக்க நாள். ஸோ இந்த ஓப்பன் அதே மாதிரி இன்னைக்கு ஹை லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது திங்கக்கிழமை ஹைக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இதே வந்துட்டு இன்றைய நாளோட லோவுக்கு கீழே வர்த்தமாகறாங்க அப்படின்னா இறங்குறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ இதை இந்த ஹை லோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இன்னைக்கு நமக்கு கேப் அப் ஓப்பன், அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் அபவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். அட்டவணை என்ன இருந்தது, இன்னைக்கு இந்தியா விக்ஸ் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட், அதனால தான் வந்து கேப் அப் கிடச்சி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஒரு பேனிக் கண்டிஷன்ஸ் வரலை. அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி ஆக்டிவ் கான்டாக்ட் நமக்கு என்ன இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஆக்டிவ் கான்டாக்ட் நல்லாவே இம்பாக்ட் ஆச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்கில் 25,600 காலும் 25,500 புட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 25,800 கால், 25,700 கால், 25,700 புட்டுன்னு காலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி மாறி இருக்காங்க. 25,700 கால், 25,700 புட், 25,600 புட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் 145 பாயிண்ட் ஏறியும் கால் ஆப்ஷன் எவ்வளோ பாயிண்ட் ஏறி முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 15 பாயிண்ட் தான் ஏறி இருக்காங்க. ஆனால் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கரைச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை கம்மி பண்ணி மார்க்கெட்டை இங்கே மேலே ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரியுது. ஸோ இதனால நாளைய தினம் என்ன மாதிரி இம்பேக்டட், அப்போ இன்னைக்கு புட்டை கரைச்சதுனால புட் செல்லர் வந்துட்டு என்னவா இருப்பாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பாங்க. கால் செல்லர் என்னன்னா அவங்களுக்கு லாஸில் இருக்கும், அந்த லாஸ் வந்து மினிமைஸ்டு லாஸாக இருக்கும். ஸோ இதற்குண்டான போராட்டம் நாளை தினம் இருக்கும். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இது பாருங்க, இதை சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். இது 25,600 கால் போட்டு பேஸ் பண்ணி நம்ம எல்லா டேட்டாஸ் போட்டது. இன்னைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 25,600 காலுடைய எஸ்டர்டே ஹை 184, அதை ஆட் பண்ணால் 780. கரெக்டாக மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல திரும்பியிருக்காங்க. அப்போது எஸ்டர்டே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட காலோட ஹை அண்டு புட்டோட ஹையை மைனஸ் பண்ணி வர தொகை மிக முக்கியம். அப்போது இந்த இடங்கள்ல மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்க துவங்குது, நமக்கு என்ன மாதிரி ஆக்டிவ் கான்டாக்ட் இருக்காங்க, என்ன மாதிரி இந்தியா விக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி மீட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 124 ரூபா மீட்டிங் பாயிண்ட், ஆனால் படிப்படியாக எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் துவக்கம் 25,700 பேஸ் ஆனதுனால நம்ம 25,600 கால் புட்டோட டேட்டாஸ் தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நேற்று வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா நம்ம இதை பேஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா நமக்கு 92 ரூபாயிலிருந்து 184, ஆனால் 25,600 காலோட நேற்றத்து கையே 184. அப்போ 184க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணி 10:15 வரை தான் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க அவங்க இம்பேக்டே ஆகலை. அப்போ 25,600 காலுக்கு டோட்டல் இன்ட்ரென்சிக் வேல்யூவே 184 வேணும்னா மார்க்கெட் வந்துட்டு 784 இருக்கணும். அங்கே தான் மார்க்கெட்டை திருப்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதுக்கப்புறம் மீட்டிங் பாயிண்ட் பாருங்க, நான் வந்து 25,700 கால் புட் போடுறேன். ஏன்னா இன்னைக்கு அட்டவணையில் அதுதான் அதிகமாக இருந்தாங்க. இங்கே மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 120 இருக்கணுமா, இந்த 120க்கு மேலே காலும் சரி புட்டும் சரி அதுக்கு மேலே பெருசாக நிற்கவே இல்லை. அதே மாதிரி காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த இடத்துல 105 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க. அடுத்த மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது
இப்போ பார்த்தீங்கன்னா அதே மீட்டிங் பாயிண்ட் 85 ரூபாயில் இருக்கு. அப்போ 120 ரூபாய் இருந்த மீட்டிங் பாயிண்ட் நமக்கு காலையில 105 ரூபாயா இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ 85 மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் டிகே. மொத்தம் நேற்று இருந்து பார்த்தா 35 பாயிண்ட் டிகே இருக்கு. அப்போ மார்க்கெட்டை இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 25,700 காலோட கையும் புட்டோட கையும் இன்னைக்கு சேம். அப்ப 2 பேருமே தன்னுடைய எதிராளியை கடக்க முடியாமல் மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. அப்ப நாளைக்கு இந்த 25,700 கால் ஆர் புட் யாராச்சும் ஒருத்தர் 152க்கு மேல இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை கிரியேட் பண்ண முடியும். அப்போ 25,700 பிளஸ் 150, அப்ப 25,850, 25,700 மைனஸ் 150, அப்போ 25,550 அப்படிங்கிற விடை நமக்கு வருகிறது. அப்போ இதற்குள்ள மார்க்கெட் என்ன இருக்காங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். ஓகே, இப்போ இன்னைக்கு செட்டில்மெண்ட் க்ளோசிங் செட்டில்மெண்ட் பிரைஸ், அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சர் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் 25,700 கால் போட்டு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய். 25,700 மைனஸ் 85, அப்போ 25,615. இங்கிருந்து நமக்கு 25,785. இதுதான் ஜோனாக இருக்க போகிறாங்க. இதில் 2 பேர்த்தோட நமக்கு லோ 50 அண்ட் 60. கால் 50னா 25,750, புட்டோட லோ 70 அப்படின்னா 25,630. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாளைக்கு மார்க்கெட் 25,615, 25,630 ரொம்ப உன்னிப்பாக கவனியுங்கள். ஓகே, அப்போது 0 டு ஹீரோக்கு 25,600லேருந்து 25,800க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. 25,700 இப்போ மிட்டாக இருக்குது. நாளை தினம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி இருக்கா அப்படின்னா நம்ம கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இம்பேலன்ஸ்டு இருக்கிறனால நமக்கு இவங்க சைடு நமக்கு மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆகிடணும். ஆனால் ஆகாமல் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் வராங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் க்ளோஸ் அதை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். அதே மாதிரி இவங்க இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி இந்த சைடு இருக்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டா அதை தக்க வச்சிடணும். அது ஃபெயிலியர் ஆகிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் ஆகிறாங்கன்னா நல்லா இறங்குறதுக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பாக போயிடும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஓப்பனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கில் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல கொஞ்சம் 25,700, 750, 800 இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நெகட்டிவ் சினாரியோவில் சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் வந்து மேல் போகிறத தடுக்க முடியும். ஆனால் இவங்க ஃபேவராக இருந்துட்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே கீழே நோக்கி பார்த்தீங்கன்னா 25,700, 25,600 ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு மொமெண்டம் இருக்க போது இதை உன்னிப்பாக கவனிங்கள். அதனால் 0 டு ஹீரோ இம்பேலன்ஸ் இம்ப்ளாய்டு வாலிட்டி இருக்குது. ஓப்பன் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஓப்பன் கிடச்சி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.